என் பெயர் டாக்டர் பரமேஸ்வரன், பொதுநலம் மற்றும் சர்க்கரை நோய் மருத்துவர். பார்த்திங்கன்னா 20 ஆண்டுகளுக்கு மேலே நான் சின்ன தடாகம் வில்லேஜில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நிறையா முகாம்கள்லாம் பண்ணி, ஏன் இந்த முகாம்கள்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, இந்த ஏரியாவில் நிறைய புவர் பீப்புள்ஸ், ட்ரைபல் பீப்புள்ஸ், மலைவாழ் மக்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10-20 கிராமங்கள், மலைவாழ் கிராமங்கள் இருக்குது. பணப்பள்ளி, மூலக்காடு, நிறைய மலைவாழ் மக்கள்கள் இங்கே வாழ்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அனீமியா அப்படிங்கிற இரத்த சோகை நோய் இருந்துக்கிட்டே இருக்குது. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் 5 கிராம் இல்லை 6 கிராம் தான் ரத்தம் இருக்குது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேலன்ஸ்டு டயட் எடுத்துக்கிறது இல்லை. அதனால் அவங்களுக்கெல்லாம் நான் வந்து கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். அவங்களுக்கு ரத்த சோகையை சரி பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நோய்களெல்லாம் கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ண ஆரம்பித்து 20 ஆண்டுகளாக இது ஒரு சேவையாகவே கொண்டு போய் சின்ன தடாகத்தில் இருந்து இந்த முகாம்கள்லாம் போட்டு அந்த நோயாளிகள்லாம் கண்டுபிடிச்சி இல்லாதப்பட்டவங்களுக்கு இலவச மருந்துகளும் கொடுத்து இந்த சேவையை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த 20 ஆண்டுகள் நிறைவடைந்து 21ஆம் ஆண்டில் நாங்கள் அடியெடுத்து வைக்கிறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய பழைய மருத்துவமனையை இடிச்சிட்டு புது மருத்துவமனை கட்டிடம் இன்றைக்கி திறப்பு விழா. இந்த திறப்பு விழாவுக்கு வந்து பத்மஸ்ரீ டாக்டர் ஜி பக்தோச்சலம் ஐயா தான் இன்றைக்கி வந்து இந்த புதிய கட்டிடத்தை திறந்து வைத்தார். அவர்களோட எங்களுடைய சிறப்பு விருந்தினர்கள் டாக்டர் ஏகே ரவிக்குமார், டாக்டர் கார்த்திக் பிரபு, டாக்டர் கோஷல் ராம், இந்திய மருத்துவ சங்கம் தற்போது தலைவர், டாக்டர் பாலமுருகன், டாக்டர் ஸ்ரீராமலிங்கம், இந்த மாதிரி பல்வேறு மருத்துவர்கள் வந்து இன்றைக்கி கலந்துட்டு இன்றைக்கி வந்து எங்களை வந்து கௌரவிச்சாங்க. இவங்கெல்லாம் வந்ததே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அது போக பார்த்திங்கன்னா எங்களுடைய கன்சல்டன்ட் டாக்டர் தமிழ்செல்வன் சார், இந்த பில்டிங்கை வந்து கட்டி கொடுத்தவர் ஆர்கிடெக்ட் கண்ணன் சார், இவங்க எல்லாமே வந்து இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருந்து எங்களை பெருமைப்படுத்தி இந்த சேவையை நாங்கள் தொடர்ந்து செய்ய இருக்கின்றோம். இந்த சேவைக்காக என்னுடைய மகன், மகள் அவர்களையும் மருத்துவம் படிக்க வைத்து மருத்துவத்துறையில் ஈடுபடுத்தி என்னுடைய குடும்பமாக சேவை செய்ய சின்ன தடாகத்தில் காத்திருக்கின்றோம். இந்த சேவையை தொடர்ந்து செய்ய மக்களுடன் மக்களாக வாழ நாங்கள் காத்திருக்கின்றோம். எங்களது சின்ன தடாகம் ஸ்ரீ ஐஸ்வர்யா மருத்துவமனையில் பார்த்திங்கன்னா எல்லா விதமான நோய்களுக்கும் நாங்கள் சிகிச்சை அளிச்சிட்ருக்குறோம். அந்தந்த நோய்க்கான மருத்துவர்கள் நமக்கு வந்து இங்கே விசிட்டிங் பண்ணுறாங்க. அது மூலிமா அவங்களுக்கு சிறப்பான வைத்தியம் கொடுக்க முடியுது. பொதுவாக நான் வந்து பொது மருத்துவமும் சர்க்கரை நோய் மருத்துவமும் நான் பார்க்குறேன். இது போக வரக்கூடிய கண் சிகிச்சை ப்ராப்ளம்கள், அதுபோக எலும்பு ப்ராப்ளங்கள், தோல் ப்ராப்ளங்கள், இதுக்கான மருத்துவர்கள் வந்து இங்கே விசிட்டிங் வராங்க. ஸோ எல்லா வகையான நோய்களுக்கும் நாங்கள் இங்கே சிகிச்சை அளிக்கிறோம். எமர்ஜென்சி கேர் பார்க்குறோம். எல்லா வகையான சிகிச்சைக்கும் நாங்கள் தர்றதுக்கு ரெடியாக இருக்கிறோம். சின்ன தடாகத்தை சுற்றி கிராமங்கள் பார்த்திங்கன்னா உஜ்ஜைனூர், மடத்தூர், பாப்பநாயக்கம்பாளையம், நஞ்சுண்டாபுரம், மாங்கரை, பெரிய தடாகம், ஆனைக்கட்டி, திருவள்ளுவர் நகர், கணுவாய், பிஎஸ்கே நகர், பன்னிமடை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10-20 கிராமங்கள், அதுபோக 10-20 மலைவாழ் கிராமங்கள், இதெல்லாம் சேர்ந்தது தான் சின்ன தடாகம் ஜங்ஷன் சொல்லுவாங்க, சின்ன தடாகம் வில்லேஜ்னு சொல்லுவாங்க. இந்த கிராமங்களுக்கு நம்ம வந்து 20+ ஆண்டுகளாக நம்ம சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம்.